எஸ்எஸ்சி ஜிடி அப்கமிங் டேஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ பாருங்க. இல்லை 27th ஏப்ரல் செகண்ட் ஷிஃப்ட்ல ஜிஎஸ் டாபிக் எந்த மாதிரி கேட்டுக்கான்னு சொல்லிட்டு ரிவ்யூ பார்க்கலாம். இப்போ இதை பார்க்கறதுக்கான ரீசன், நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டவுட் இருக்கு. ப்ரீவியஸ் பேட்டர்ன் படி தான் வந்து கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்களா, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா, சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ முதல் கொஸ்டின், ஃபேமஸான கார் டான்ஸ், கார் மரியா டான்ஸ் பிரைமரி பெர்ஃபார்மட் ஆன் விச் அக்கோஷன் அப்படின்னு இருக்கு. இப்போ இது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ராட்டிஜிகே, ரைட்டா? ஸ்ட்ராட்டிஜிகேல தான் என்னன்னா டான்ஸ் சம்பந்தப்பட்ட, டான்ஸ்னா ஃபோக் டான்ஸ் சம்பந்தப்பட்ட என்ன பண்ணிருப்போம்னா நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். இப்போ இந்த கேள்வி, இந்த வருஷம் கேட்ட கேள்விக்கும் போன வருஷம் கேட்ட கேள்விக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, 2025 என்னன்னா ஃபோக் டான்ஸ் வந்து கொஸ்டின் எடுத்தாங்க. பட் அது எப்படி இருக்குன்னா, ஒரு டான்ஸை வந்து கொடுத்துட்டு அது எந்த ஸ்டேட்டோட ஃபேமஸான டான்ஸ் அப்படின்னு கேட்பாங்க, இல்லைன்னா ஸ்டேட்டை கொடுத்துட்டு டான்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இதுல என்னன்னா, எந்த நிகழ்ச்சியில வந்து என்ன பண்றாங்கன்னா அதை வந்து என்னன்னா செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்ப என்னன்னா நார்மல் கேட்கிற பேட்டர்ன் தான், பட் லிட்டில் என்ன பண்ணிருக்காங்கன்னா டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம லேர்ன் பண்ணும்போது, ஒரு ஃபோக் டான்ஸ் லேர்ன் பண்ணும்போது கொஞ்சம் டெப்தா லேர்ன் பண்ணணும். நிறைய ஸ்டூடெண்ட் என்னன்னா லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்காக ஜஸ்ட் ஒரு டான்ஸ்னா என்ன, அந்த டான்ஸ் எந்த ஸ்டேட், இதை மட்டும் தான் என்ன பண்ணணும் பார்த்துட்டு போவாங்க. பட் அது வந்து பத்தாது. என்ன ஆகுதுன்னா, கொஸ்டினோட பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுதுனால கொஞ்சம் டெப்த் வந்து லேர்ன் பண்ணணும். ஸோ கர் மாரியா ஃபேமஸ் வந்து சத்தீஸ்கர் எந்த டைம்லனா மேரேஜ் வந்து அக்கோஷன்ஸ். இப்போ எப்படி சார் சொல்றீங்கன்னா, நான் லாஸ்ட் இது அதாவது 2025 ஜிடில என்ன மாதிரிலாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு பர்டிகுலரா ஸ்ட்ராட்டஜிக்கு ஜிகேயோட ரிவிஷன் சொல்லிட்டு வந்து ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருந்தேன். அதுல ஃபெஸ்டிவல் டாபிக், அதே மாதிரி வந்து ஹிஸ்டரி டாபிக், இந்த மாதிரி நிறைய டாபிக் என்ன பண்ணியிருப்பேன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதை வச்சுதான் வந்து சொல்றேன். அதாவது என்ன, போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கொஞ்சம் டிஸ்டடா இருக்கு. ஸோ அதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணணும்னா நீங்க லேர்ன் பண்ணணும், அவ்வளவுதான். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து வெட்டிங் அவர் வந்து மேரேஜ் டைம்ல தான் என்ன பண்ணுவானா டான்ஸ் வந்து நான் செலிப்ரேட் பண்றது. நெக்ஸ்ட் போலாம். அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் எந்த மாடலை வந்து பேஸ் பண்ணது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இது என்ன டாபிக்னா எக்கானமி தான். ஸோ எக்கானமி பொறுத்தளவுக்கு என்னன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜிடிக்கு என்ன லேர்ன் பண்ணணும்னா கொடுத்துருக்கேன் பாருங்களேன். இந்த 10 டாபிக் என்னன்னா, நார்மலா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம் லேர்ன் பண்றோம்னா இந்த 10 டாபிக் வந்து லேர்ன் பண்ணுவோம். அதுல 5 இயர் பிளான பர்டிகுலரா என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின்ஸ், இதுல வந்து டெஸ்ட்லாம் பண்ணல, நார்மலா எப்படி எப்படி கேட்பாங்களோ அதே பேட்டர்ன்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ 5 இயர் பிளான் என்ன மாடலை பேஸ் பண்ணினா ஹரோத் தோமர் மாடலை பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ நல்லா கவனிங்க. அக்ரிகல்ச்சரை டெவலப்மெண்ட், ஸோ ஃபர்ஸ்ட் மாடல் வந்து அக்ரிகல்ச்சரை நம்ம ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. செகண்ட் பிளான் என்னன்னா மோகன்லபிஸ் மாடல்னு சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்லுவார்னா செகண்ட் பிளான்ல இண்டஸ்ட்ரிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க, ஸோ இண்டஸ்ட்ரி வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது வந்து பேசிக் கொஸ்டின்ஸ், லேர்ன் பண்ணியிருந்தா இது வந்து ஈஸியா இருந்து ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து ஹிஸ்டரி சம்பந்தப்பட்டது, வந்து பர்டிகுலரா மாடர்ன் ஹிஸ்டரியில கொஸ்டின் எடுத்திருக்காங்க. த ரிவல்ட் ஆஃப் 1857, அந்த டைம்ல நிறைய சோல்ஜர்கள், அதாவது மீரட் சிப்பாய்கள் இந்தியாவின் ஆட்சியை யாரிடம் ஒப்படைக்க விரும்பினார்கள். இது என்ன பண்ணிருப்போம்னா 1857 கிளர்ச்சியோட வந்து கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ ஹிஸ்டரியில நல்லா கவனிங்க, 1857 ரிவல்ட் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. இதை நம்ம லேர்ன் பண்ணும்போது என்னன்னா லீடர்ஸ் வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். அதாவது அந்த டைம்ல யாரெல்லாம் லீடரா இருந்தாங்கன்னு பார்த்திருப்போம். ஒவ்வொரு பிளேஸ்லயும் ஒவ்வொரு லீடர் இருந்திருப்பாங்க. டெல்லியில பார்த்தோன்னா ஸோ பகதூர் ஷா சாஃபர், இல்ல வந்து பக்து கான் அப்படின்னு வந்து சொல்றது. இவர் என்ன அப்படின்னா லாஸ்ட் முகலோட ரூலரா இருந்திருப்பாரு. இவர் தான் என்ன பண்ணிருக்குன்னா பிரிட்டிஷை அடிச்சு பார்த்துட்டு இவரை கொண்டு வரதுக்கான பிளான் வந்து இருந்திருக்கும். பட் லேட்டா தான் என்ன ஆனா அந்த 1857 ரிவல்ட் வந்து தோல்வி அடைஞ்சனால எல்லாமே கொலாப்ஸ் ஆயிருக்கும். இப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன, யாருன்னா பகதூர் ஷா சாஃபர். இவர் யாரு அப்படின்னா லாஸ்ட் முகல் எம்பரர் இருந்திருப்பாரு. இவர் தான் லீடரா வந்து என்னன்னா அறிவிச்சிருப்பாங்க. ஜஸ்ட் லேர்ன் பண்ணிருந்தா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கேள்வி, in which year was the TCP NTD Act implemented in India to completely ban prenatal sex determinations? ஆக்சுவலி என்னன்னா, ஸோ கற்பத்திற்கு முன்பே பாலினத்தை வந்து தீர்மானம், அதாவது ஆணா பொண்ணா அப்படின்னு பார்க்கறதுக்கான அதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை செய்யற சட்டம் வந்து இந்தியாவில் கொண்டு வரப்பட்டது. அது எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க, அதுதான் கேள்வியை கேட்டிருக்காங்க. ஸோ 1994. நார்மலா வந்து
ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா அங்கேயே ஒரு வந்து ஏதாவது ஒரு பேனர்ல வந்து ஒட்டியிருப்பாங்க. அதாவது ஆனா பண்ணா அப்படின்னு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த சட்டத்தை வந்து 1994 என்ன பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஜஸ்ட் வந்து ஒரு ஃபேக்சுவலா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கேங்க. பட் இது வந்து என்னன்னா சயின்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. நார்மல் ஒரு ஸ்கீமு, அந்த ஸ்கீம்ல வந்து ரேண்டமா வந்து பிக்கப் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த கேள்வி, விச் ஹோலி புக் மெயின்லி ரிசைட்டட் டியூரிங் ஹோலா மொஹல்லா பை த சிக்ஸ்? அதாவது சீக்கியர்கள் எந்த விழாவிலும் ஹாலா மொஹல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு செலிப்ரேஷன்ஸ் வந்து பண்றாங்க. அதுல எந்த புனித நூலை வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து என்னன்னா அதை எடுத்து வாசிக்கிறது, அந்த மாதிரி சொல்றது. எதுனா ஆதி கிராந்த் கிடையாது, குரு கிராந்த் சாஹிப்ஜி. ஆக்சுவலி என்ன, சீக்கிய மதம் சம்பந்தப்பட்ட நம்ம மாடர்ன் ஹிஸ்டரியில கொஞ்சம் பேசிக்கா வந்து பார்த்திருப்போம். அதுல அவங்க புனித நூலா பார்க்கறது வந்து இந்த குரு கிராந்த் சாஹிப்ஜி அண்ட் வந்து ஆதி கிராந்தம். இந்த விழாவில் என்ன பண்றாங்கன்னா இந்த குரு கிராந்த் சாஹிப்பை வந்து என்ன பண்றாங்கன்னா அவர் கொடுத்தத, ஐ மீன் அந்த புக்கை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரீட் பண்றாங்களாம். அடுத்து ஜஸ்ட் ஒரு ஃபேக்சுவலான ஒரு கொஸ்டின், பினான்ஸ் செக்ரட்டரியை யார் அப்பாயிண்ட் பண்ணுவா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்ப பிரசிடென்ட்டுக்கும் செக்ரட்டரிக்கு சம்பந்தம் கிடையாது, பினான்ஸ் மினிஸ்டர் சம்பந்தம் கிடையாது, யூபிஎஸ்சி சம்பந்தம் கிடையாது. ஆக்சுவலி என்ன, யூபிஎஸ்சி மூலம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள வருவாங்க. ரைட்டா, நிறைய அபிஷியல்ஸ் வந்து ஹை லெவல் அபிஷியல் யூபிஎஸ்சி மூலம் தான் வருவாங்க. பட் பினான்ஸ் செக்ரட்டரியை யார் அப்பாயிண்ட் பண்ணுவானா ஒரு கமிட்டி இருப்பாங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் த கேபினெட், ஏசிசி அப்படின்னு இருப்பாங்க. இதை யாரு ஹெட் பண்ணிருப்பானா பிரைம் மினிஸ்டர் வந்து ஹெட் பண்ணிருப்பாரு. ஆனா அதர் வந்து கவுன்சிலர் மினிஸ்டர் இருப்பாங்க. ஸோ இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா பினான்ஸ் செக்ரட்டரியை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆவத்துல வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, எந்த முகல் எம்பரர் டிஸ்கிரைப் த பஞ்சாராஸ், ஸோ நொமேடிக் ட்ரேடர், த மெயின் மேனேஜர் ஆர் டிரான்ஸ்போர்ட்டர் ஆஃப் த கிரெயின் டு த டவுன்ஸ் அப்படின்னு. ஸோ பஞ்சாராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீப்புள் இருக்காங்க. நகரங்களுக்கு தானியங்களை கொண்டு செல்லும் முக்கிய மேலாளர்கள் இல்ல வர்த்தகர், பரிவர்த்தகர்கள் என விவரித்த முதல் பேரரசர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல முகல் அப்படின்னு சொன்னாலும் எந்த டாபிக்ல வரும்னா மெடிவல் ஹிஸ்டரியில வரும். ரைட்டா, ஸோ மெடிவல்ல ரெண்டே டாபிக் தான் நீங்க லேர்ன் பண்ணணும். ஒன்னு வந்து டெல்லி சுல்தானேட்டை வந்து லேர்ன் பண்ணுங்க, இன்னொரு சைடு பார்த்தோம்னா முகல்ஸ். இவங்க ரெண்டுக்குள்ள என்ன பண்ணுவேன்னா கொஸ்டின்ஸ் வந்து கை வைப்பாங்க. இப்போ யாரு சொல்லியிருப்பாருன்னா அக்பர் தான் வந்து சொல்லியிருப்பாரு. பட் இது என்னன்னா நிறைய புக்ஸ்ல, ஸ்டாண்டர்ட் புக்ல பார்த்தாலும் இது பெருசா மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா கிளாஸ் எடுக்கும் போது என்னன்னா நான் அக்பரோட அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்பரா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதுல என்னன்னா இந்த மாதிரி சொன்னதா வந்து எங்கேயுமே கிடையாது. பட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. கொஸ்டின் எல்லாமே என்னன்னா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா கேட்காம ஏதாவது ரிப்பீட்டடா வராத வந்துருன்னா கொஸ்டின்ஸ் இல்லை ஏதாவது வந்து ஒரு கான்செப்ட் என்ன பண்றாங்கன்னா கொஸ்டினா வைக்கிறாங்க. அதனால கொஞ்சம் தெளிவா வந்து ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து, ஸோ அக்கார்டிங் டு எக்கனாமிக் அட்வைசரி கமிட்டி டு பிரைம் மினிஸ்டர் ரிப்போர்ட், ஹவு மச் ஹாஸ் அ டொமஸ்டிக் மைக்ரேஷன் ரேட் இன் இந்தியா டிக்ரீஸ்ட் இன் 2023 கம்பேர்ட் டு 2011? ஸோ ஒரு அறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. 2011 ஒப்பிடும்போது 2023 இந்தியாவோட உள்நாட்டு இடம்பெயர்வு விகிதம் எவ்வளவு குறைந்துள்ளது, ரொம்ப ரொம்ப ஃபேக்சுவலா டேட்டா பாயிண்ட்ல வந்து கேட்டிருக்காங்க. கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 11.78. இதெல்லாம் வந்து என்னன்னா யாராலும் நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கிற முடியாது. பட் இந்த மாதிரி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ்டு கொஸ்டின், இது கரண்ட் அஃபேர்னே சொல்ல முடியாது. ஏன்னா 2023, 11 இந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ்டு கொஸ்டின். பட் 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்பேர் ஆனதை வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்த கேள்வி, எந்த வருஷம் ரஷ்யா வந்து ஹேண்ட் ஓவர் த பிரிக்ஸோட பிரசிடென்சி டு இந்தியா? அதாவது இந்தியா 13வது சமிட், பிரிக்ஸ் சமிட் வந்து கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. அது எந்தனா 2021. ஸோ அந்த டைம்ல தான் வந்து ரஷ்யா என்ன பண்ணிருப்பான்னு வச்சுக்கலாம், நம்மளுக்கு வந்து லீடர், அதாவது நம்ம தான் வந்து என்ன பண்ணுவோம்னா தலைமை ஏற்று வந்து நடத்த வேண்டியது இருக்கும். ஏன் இந்த கொஸ்டின்ஸ் வந்திருக்கலாம்னா இப்ப 2026 இந்த பிரிக்ஸ் சமிட்டோட யாரு தலைமைனா இந்தியா தான் தலைமை. ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம்னா மேபி பிரிக்ஸ் சம்பந்தப்பட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துருக்கலாம். பட் இது எல்லாமே வந்து ரொம்ப 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 டெப்தா போறாங்க. ஏன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ல இருக்கு அப்படின்னா இந்த வருஷம் என்ன இருந்துச்சோ அதை கேட்கலாம். 2026 பிரிக்ஸோட வந்து சமிட்டோட தலைமை யாரு அப்படின்னு கேட்டிருந்தாவே அது ஒரு கொஸ்டின் தான். பட் அவன் அதை கேட்காம கொஞ்சம் முன்னாடி போய் 2020 இல்ல இந்திய இதுக்கு முன்னாடி எந்த டைம்ல பிரிக்ஸோட வந்து தலைமை வச்சுட்டாங்க அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கான். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா நாவத்தில் வச்சுக்க கொஞ்சம் டெப்தா போறாங்க. நார்மல் பேட்டர்ன் கிடையாது. ஜிடி போன வருஷம்லாம் வந்து ரொம்ப 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 ஈஸியா கேட்டிருந்தாங்க. பட் இந்த வருஷம் என்ன பண்றேன்னா கொஞ்சம் டஃபா தான் வந்துன்னா கொஸ்டின் நிறைய எடுத்திருக்காங்க. ஸோ அதனால என்ன மேபி ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கு வந்து வேரி ஆகலாம். ஸோ நீங்க எக்ஸாம் முடிச்சிருந்தீங்கன்னா
உங்களுக்கு எந்த மாதிரி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வீடியோட கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, இது ஜஸ்ட் வந்து என்னன்னா ஒரு லாஜிக்கலான கொஸ்டின். அதாவது which register used by the security guard at the main gate of the office, society or factory to record the information about the people entering the premise. அதாவது என்னன்னா அதுலேயே கொடுத்துருக்கு ஒரு ஆஃபீஸ் இல்லை ஒரு ஏதாவது சொசைட்டி இல்லை ஃபேக்ட்ரிக்குள்ள வந்துன்னா செக்யூரிட்டி இருப்பாங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணுவோம்னா யாராவது வராங்கன்னா இந்த விசிட்டிங் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நோட் பண்ணுவாங்க. விசிட்டரோட லாக் புக் அப்படின்னு இருக்கும், அதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ரேண்டமா ஒரு கொஸ்டின்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிக்கப் பண்ணியிருக்காங்க. அடுத்து, who is the author of the famous science fiction novel ஃப்ராங்க்ஸ்டைன்? ஸோ ஃப்ராங்கன்ஸ்டைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்காம், அதை எழுதுனது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஏன் கேட்டிருக்காங்கன்னா அது ஏலியஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல் அப்படின்னு சொல்லப்பட்டது. எப்போ எழுதிருக்காங்கன்னா 1818. இது என்ன டாபிக்னா நல்லா கவனிங்க, ஸ்ட்ராட்டஜிக்கே தான். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கல புக்ஸ் அந்த ஆதர் இருக்கு பார்த்தீங்களா, இதில் தான். பட் நான் உங்களுக்கு டீச் பண்ணும்போது இதை நான் டீச் பண்ணலை, ஏன்னா இது எங்க இருந்து கேட்டானே வந்து தெரியல. இந்த மாதிரி இது வந்து இருக்கிறதே வந்து எஸ்எஸ்சில ரிப்பீட் பண்ணாத ஒரு கேள்வியா வந்து இதை வந்து இது வந்து கேட்டிருக்காங்க. கொஸ்டின் ஆன்சர் வந்து மேரி ஷெல்லி, இவங்க தான் வந்து இந்த புக் வந்து எழுதியிருக்காங்களாம். அடுத்து, எந்த பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியா ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபினான்சிங் அண்ட் மானிட்டரிங் த அக்கௌண்ட் ஆஃப் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்? ஆக்சுவலி என்ன பண்ணலாம்னா இது கொஞ்சம் லாஜிக்கலா நீங்க அப்ரோச் பண்ணலாம். எக்ஸ்போர்ட்டும் இறக்குமதி ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு வந்து நிதி நிறுவனத்தை கேட்குறாங்க. அப்ப என்ன வரலாம், நல்லா கவனிங்களேன். எக்ஸிம் இருக்கா, அதோட ஃபுல் ஃபார்மே வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா தான். அப்ப என்ன, அவனோட வேலையே ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்டதுக்கான வந்து அமௌண்ட் வந்து லோன் கொடுக்கறதா, ரைட்டா? அப்ப இவங்க தான் பிரீமியர் இன்ஸ்டிடியூஷனா இருக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா ஆன்சர் வந்து பண்ணலாம். ஆப்ஷன் சி தான் வரும். ஸோ நபார்ட் சம்பந்தப்பட்டது என்ன, அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்டது, ரைட்டா? ஸோ சிபி வந்து வராது. அதனால கொஸ்டினுக்கு ஆன்சர் சி தான். அடுத்து, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப ஃபேக்சுவலான ஒரு ஸ்போர்ட்ஸ் கொஸ்டின் எடுத்திருக்காங்க. ஃபீல்டு ஹாக்கியோட பிச்சோட ஸ்டாண்டர்ட் லென்த் வந்து கேட்டிருக்காங்க. இது எங்கன்னா அதே ஸ்ட்ராட்டஜிக்கே தான். ஸ்ட்ராட்டஜிக்கல ஸ்போர்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஸோ ஸ்போர்ட்ஸ்ல என்னன்னா ரொம்ப பேசிக்கா கொஞ்சம் லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது இந்தியால என்னெல்லாம் வந்துன்னா விளையாட்டுகள் இருக்கும், அந்த விளையாட்டுகளை இம்பார்ட்டன்ஸ் சில இது இருக்கும். இங்க பாருங்களேன், ஹாக்கி சம்பந்தப்பட்ட பேசிக்ஸ் வந்து இருக்கும். அதுல வந்து ஸ்டாண்டர்டான ஹாக்கி ஃபீல்டோட லென்த் எவ்வளோனா 91.4 மீட்டர். 91.4 மீட்டர் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா வரும். அடுத்து, வேர்ல்டு அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் ஃபர்ஸ்ட் டைம் எங்க நடந்துச்சு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா ஃபின்லாந்து. ஸோ ஃபின்லாந்த ஹெல்சின்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கான். ஸோ அந்த பிளேஸ்ல நடந்திருக்கு. இதுவும் என்னன்னா ரொம்ப ரொம்ப ஃபேக்சுவல். இப்போ வேர்ல்டு அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் 2026 இல்ல 25 கேட்டிருந்தா கூட என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் டைம் எங்க நடந்துன்னு சொல்லிட்டுலாம் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, நம்ம கரண்ட் அஃபேர் லேர்ன் பண்ணும்போது அவ்வளோ டெப்தா மைண்ட்ல வச்சுக்க முடியாது. பட் இந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இப்ப பார்த்த வரைக்குமே என்னன்னா ஆல்மோஸ்ட் 20 கொஸ்டின்ஸ் வந்து ஜிகேல கேக்குறாங்கன்னா ஒரு 10 கிட்ட பண்ணாவே வந்து ஓகே தான். ஏன்னா பேசிக்கா நிறைய பாலிட்டி கொஸ்டின்ஸும் கேட்டிருக்கலாம். பட் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எதுவுமே வந்துன்னா கிடைக்கல. கிடைச்சதை வச்சு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பாலிட்டி கேட்டிருக்கலாம், ஜியாகிரபில ஈஸியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கலாம். பட் கரண்ட் அஃபேர் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் இருக்கிற டான்ஸ் சம்பந்தப்பட்ட அந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட புக்ஸ் அண்ட் அதை சம்பந்தப்பட்டதான் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப 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 ஃபேக்சுவலாக வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுன்னா ஒரு கொஸ்டின் தெரிஞ்சா என்ன பண்ண ஆன்சர் பண்ணுங்க, இல்ல லாஜிக்கலா ட்ரை பண்ணுங்க. சுத்தமாவே தெரியல அப்படின்னா அது கை வைக்காதீங்க. ஏன்னா தெரியாம ஒண்ணுமே தெரியாத போது கை வைக்கும் போது நம்மளுக்கு வந்து அறியாம என்னன்னா நெகட்டிவ்ல வந்து போயிடும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் கிளாரிட்டி என்ன பண்ணுங்கன்னா அப்ரோச் பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி வந்து எழுதின ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா இந்த ஷிஃப்ட்ல உங்களுக்கு இந்த கேள்விலாம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த வீடியோட கமெண்ட் வந்து மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கப்புறம் வர வந்து அடுத்த ஷிஃப்டோட கொஸ்டினை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.